Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.1ல 10th சம் 11th 12th மூணு சம்மையுமே பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சாக்லேட்டோட ப்ரைஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரிக் டேர்மில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் காஸ்ட், நான் கிவன் எழுதிக்கிறேன், காஸ்ட் ஆஃப் சாக்லேட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்தது அமீர்னுட்டு ஒருத்தர் இருக்க, அவன் எத்தனை சாக்லேட்ஸ் வாங்குறான்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். அமீர் பாட், அவன் எத்தனை சாக்லேட்ஸ் வாங்குறான்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் சாக்லேட் வாங்குறான். அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் நம்ம எத்தனை கண்டுபிடிக்கணும், அதாவது அமீர் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 7 சாக்லேட்ஸ் வாங்குகிறோம். ஒரு சாக்லேட்டோட விலை 5 ரூபான்னுட்டு எடுத்துப்போம். அப்படின்னா மொத்தமாக எவ்வளோன்னுட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 7 சாக்லேட்டோட நம்மளுடைய ஒரு சாக்லேட்டோட விலை 5 மல்டிப்ளை பண்ணுவோம். அதை மாதிரி தான் இங்கே. அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 35. அதை மாதிரி தான் இங்கே சாக்லேட்டோட விலை எக்ஸ் ப்ளஸ் ஒய், அமீர் எத்தனை சாக்லேட் வாங்குறாங்கிறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யையும் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம கிடைக்கும். அப்படின்னா இந்த எக்ஸை வச்சு இந்த மொத்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த ஒய்யை வச்சு இந்த மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய். அடுத்தது ஒய் இன்ட்டு எக்ஸ் எனக்கு எக்ஸ் ஒய் தான் கிடைக்கும். அடுத்தது ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டுமே ஒரே டேர்ம் தான். அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குதுன்னு வச்சோம்னா 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது டோட்டல் அமௌண்ட். இங்கே அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸோட வேல்யூ 10, அடுத்தது ஒய்யோட வேல்யூ 5 யூஸ் பண்ணி அமௌண்ட்டோட விலை எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 10, அடுத்தது ஒய்யோட வேல்யூ 5 வச்சு அந்த சாக்லேட்டோட அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்ச கண்டிஷன் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அவனை வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணனா 10 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 5 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணனா 5 ஸ்கொயர். அப்படின்னா 10 ஸ்கொயர் பண்ணனா எனக்கு 100 கிடைக்கும். ப்ளஸ் 2 இன்ட்டு 10 20, 20 இன்ட்டு 5 100 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணனா 25. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா ₹225 எனக்கு கிடச்சிருக்கு. இதான் அந்த சாக்லேட்டோட டோட்டல் அமௌண்ட்டாக இருந்திருக்கும். அவன் வாங்கின சாக்லேட்ஸோட டோட்டல் அமௌண்ட்டாக இருந்திருக்கும். அடுத்தது 11th சம். அடுத்தது 11th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3x + 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ரெக்டாங்கிளோட பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3x - 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத். அப்படின்னா 3x + 2 இன்ட்டு 3x - 2. அப்படின்னா 3xங்கிற இந்த டேர்மை வச்சு டோட்டலில் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 2ஓட இதை ஃபுல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 3 × 3 9, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 3 × 2 6, இந்த மைனஸ் எழுதிக்கிறேன் எக்ஸ். அடுத்து 3 × 2 6, அப்படின்னா ப்ளஸ் 6x. அடுத்து 2 × 2 4 -4 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா ப்ளஸ் 6x -6x கேன்சல் ஆகிடும். அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் -4 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 20ங்கிறத கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 20 இருந்துச்சுன்னா ஏரியா என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 9 × 20 ஸ்கொயர் -4. அப்படின்னா 9 × 20 ஸ்கொயர் பண்ணனா 400 கிடைக்கும் -4. அப்படின்னா 9 4s are 36. அடுத்து இந்த 0s எழுதிக்கலாம் -4. அப்படின்னா 3596 ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிறது தான் ஏரியாவோட வேல்யூவாக இருந்திருக்கும். அடுத்தது 12th சம். 12th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, p(x)ன்னு ஒரு பாலினாமியல் இருக்குது. அந்த பாலினாமியலோட டிகிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து q(x)ங்கிற ஒரு பாலினாமியல் இருக்குது. அந்த பாலினாமியலோட டிகிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பாலினாமியலையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிசல்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய டிகிரி ஒன்று கிடைக்கும். அந்த டிகிரி என்ன கைண்ட் ஆஃப் பாலினாமியலில் சேருங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா p(x) × q(x) மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறப்ப அதோட பவர்ஸை ஆட் தான் பண்ணுவாங்க. அப்படின்னா p(x) × q(x)
வந்து அதோட பவர்ஸ் ஆட் பண்ணோம்னா 1 + 2 வந்து 3. அப்படின்னா அதோட பவர் வந்து 3 கிடச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து டிகிரியை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப அதோடைய பவரில் வந்து 3ங்கிற டிகிரி இருந்துச்சுன்னா, அதாவது 3 டிகிரி வந்து இருந்துச்சு, அதாவது 3ங்கிற நம்பர் வந்து டிகிரியாக இருந்துச்சுன்னா அப்போ அது எந்த டைப் ஆஃப் பாலினாமியலில் சேரும்னு பார்த்தோம்னா கியூபிக் பாலினாமியல்ங்கிறத கண்டுபிடிச்சிருப்போம். அதுபடி பார்த்தோம்னா இங்கே p(x) × q(x)ஓட டிகிரி 3 இருக்கிறனால இட் இஸ் அ கியூபிக் பாலினாமியல்ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.